அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கோசாலை யாகம் நடத்தினா ஒரு பெரிய தோஷம் கழியுதுன்னு ஒரு சோசியம் சொல்லிட்டான் மந்திரவாதி. அம்மானா ஜெயலலிதா, சின்னம்மா, சின்னம்மா பெரியம்மா, 2 அம்மா தானே நாட்டில், வேற எங்கேயும் அம்மாவே கிடையாது. அப்போ இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. செஞ்ச பாவம். இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் 2 பேரும் அம்மாக்கள். எப்படி இந்த நாடு விளங்குமா? அந்த நாடு. அப்போ கோசாலைனா நிறைய மாடுகளை வைத்து யாகம் வளர்த்தணும். மாடுகளை வைத்து யார் யாகம் வளர்த்தணும்னு முடிவு பண்ணுற போது இவர் ஒரு பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்கார். என்ன பண்ண? பால் பண்ணை வச்சுருக்கார். யார்? நயினாருடைய அப்பா. அப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு 500 மாட்டை கொண்டு வந்து நிறுத்திடுறேன். 500 மாடு 500 ஆள் வேணாலும் நிறுத்திடுவேன். ஆட்டுக்கு மாட்டுக்கு வித்தியாசம் இல்லை. இதுக்கு தீவனம் கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய்க்கு குவார்டர் கொடுக்கணும், அவ்வளோதான். தமிழன் 500 பேர் வந்துடுவான், யாகம் வளர்த்துனா வந்துடுவான். அப்போ 500 மாடுகளை வச்சு பெரிய கோசாலை யாகம். யார்? சசிகலா. சென்னையில் நடக்குது. சென்னையில், திருநெல்வேலியில். ஆமாம், மலை மாடுகள்னு சொல்லுவாங்க அதை. இது அந்த பால் சுத்தமான பால், நல்ல பாலாக இருக்கும். ஆவின் பால் மாதிரி ஒரு மாதத்துக்கு முந்தைய பிரிட்ஜில் அடைச்சிருக்க மாட்டான், பேக்கெட்டில் அடைச்சிருக்க மாட்டான். அப்போது இந்த கேரளா நம்பியுதிரிகள் எல்லாம் வந்து இப்படி கொண்ட வளர்த்துருப்பாங்க, தெரியுமா? சைடில் கொண்ட வளர்த்துருப்பாங்க. பணிக்கர்கள்னு சொல்லுவாங்க, பெரிய மந்திரவாதிகள். மந்திரத்தை தேவி விட்டால் எல்லாம் நடந்துடும் மக்கள் நம்புகிறான். அப்போது என்ன நடந்ததுன்னா, கோசாலை யோகம் 500 மாடுகளை வைத்து பெரிய யாகம். அதில் அந்த கோம்பை இதெல்லாம் குடிக்கணும். அப்போது யாகம் வளர்த்தி அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு.